I am Shantini, grade +2 accountancy student. Chapter number 2, non-profit organization. Non-profit organization. Sum number 4, page number 72. Okay. First explain பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் Mayiladuthurai Recreation Club received payment for the year 31st March 2018. Opening cash balance debit side வரும், opening bank balance debit side. 2 cash balance அதுக்கப்புறம் bank balance ரெண்டே ஆட் பண்ணி வெளியே அவுட்டர் காலத்துல 40,000 போட்டாச்சு. டொனேஷன் ரிசீப்ட்னா என்ன? ரிசீவ் பண்றது, கேஷ் ரிசீவ் பண்றது எல்லாமே ரிசீப்ட் சைட், பே பண்றது எல்லாமே பேமெண்ட் சைட். அப்போ இது வந்து ரிசீவ் பண்றோம் 48,000. சேல் ஆஃப் ஓல்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஓல்ட் எக்யூப்மெண்ட்ஸை விற்றோன்னா பைசா கிடைக்கும் 26,000. கிளப் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ். ரெஃப்ரெஷ்மெண்ட்னா என்னென்னா சும்மா டீ காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் அதெல்லாம் அதான் ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ். பை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் 13,000. கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் வரும்ல, ஆனுவல் டேக்கு ஏதாவது பே பண்ணுறதுக்காக நிறைய பேர் டொனேஷன் மாதிரி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது கலெக்ஷன் பில்லு போட்டு கலெக்ஷன் வரும். ஆனுவல் டே கலெக்ஷன் 18,000. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட், இது ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணுறோம் 7,000. receipt from the charity shop, charity shopல receipt நமக்கு 4,000. ரெண்டு வந்து payments pay. salary of the watchman day salary payment 12,000. club day expenses, club annual day expenses 15,000. அப்புறம் lighting charges expense அதுவும் 6 expenses. entertainment charges அது one type of expenses payment. okay, billiard table வாங்குறோம், cash வெளியே போகுது 5,000. expenses of charity show, charity show expenses. இப்போ charity showக்கு கலெக்ஷன் வருது, அந்த ரிசிப்ட் பில் எடுக்கிறதுக்கெல்லாம் சில எக்ஸ்பென்ஸ் வரும்ல, அதான் அந்த எக்ஸ்பென்சஸ் 3,000. அதுக்கப்புறம் க்ளோசிங் கேஸ் பேலன்ஸ் போட்டு கேஷ் இன் ஹேண்ட் 12,000. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த டெபிட் சைடில், அதாவது நம்மளுக்கு ரிசிப்ட் சைடில் நம்மளுக்கு ஜாஸ்தி அமௌண்ட் இருக்குது. ஸோ அதோடைய அமௌண்ட் வந்து 1,48,000. இங்கேயும் 1,48,000. ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 வேல்யூஸ் இருக்கு. இந்த 10 வேல்யூ ஆட் பண்ணி 1,48,000 இருந்து மைனஸ் பண்ணும்போது will get 50,000. இது by balance brought down, sorry, by balance carried down, அதாவது bank balance, cash at bank அப்படி போடுவோம் இல்லையா. cash at bank 50,000. இதில் வந்து ரெண்டு செமிகோலன் வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பேலன்ஸ் கேரி டவுன் அதுதான், அதாவது இது ஃபைண்டிங் தி பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் நான் எப்படி எழுதியிருக்கேன், பேலன்ஸ் கேரி டவுன். கேஷ் அட் பேங்க் தான் ஆக்சுவலாக இது